ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்மி ராஜு vlogs. இன்னைக்கு என்ன vlogனா, நான் வந்து டெலிவரியில் ஒரு ப்ராப்ளம் ஆயிருந்தது. அதை வந்து நான் vlog-ஆ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த vlog தான். ஓகே, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பாப்பா ஜனவரி 10th தான் பிறந்தா. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ எங்களுக்கு இன்னும் டைம் இருந்தது. வெள்ளிக்கிழமை 10, ஜனவரி 10 வந்து வெள்ளிக்கிழமை. நாங்கள் வந்து மண்டே அவள் வெள்ளிக்கிழமை பிறந்தானா மண்டே நாங்கள் போய் செக்கப்புக்கு போனோம். அப்போ வந்து டாக்டர் சொன்னாங்க, இது வந்து எனக்கு 3வது சிசரிங்கு. ஸோ அதனால டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து 3வது சிசரிங்காக இருக்கிறதுனால வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம வந்து சி செக்ஷன் தானே, பெயின் வர மட்டும் வெயிட் பண்ணாதீங்க, நம்ம வந்து பண்ணிடலாம் ஆப்ரேஷன் வந்து அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வெட்னஸ்டே வாங்க, வெட்னஸ்டே அட்மிட் பண்ணிக்கலாம், அன்னைக்கு பண்ணிடலான்னாங்க. நாங்கள் வந்து வெட்னஸ்டே போகல, மண்டே ஓகே சொல்லிட்டு வந்துட்டோம். பார்க்கலாம் மேம், ஃப்ரைடே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த மேம் வந்து அது வந்து மைண்டில் வச்சுன்னு இருக்காங்க. இங்கே வந்து அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் இது வைதேகின்ட்டு இங்கே பெங்களூரில், ஓகேவா. அது வந்து அவங்க சொல்லி வச்சுருக்காங்க வேற அவங்க ஸ்டாஃப் கிட்ட, வந்து ஃப்ரைடே அவங்க ஆப்ரேஷன் வேணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் வந்து நாங்கள் என்ன ஆச்சுன்னா, வெட்னஸ்டே போகல. அதுக்கப்புறம் தேர்ஸ்டே பிளான் பண்ணோம். எங்கள் மாமியார் மாமனார் எல்லாம் வந்தாங்க ஊர்லேருந்து. ஸோ நான் எல்லார்கிட்டேயும் இன்னைக்கு தேர்ஸ்டே அட்மிட் ஆக வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே, மத்தியானமா கிளம்பிடலாம் அப்படின்ட்டு மாமா வந்து லீவ் போடுறேன்னாரு. நான் சொன்னேன், இதுக்கப்புறம் வந்து டெலிவரி ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், இதெல்லாம் இருக்கும், நீங்கள் வந்து போயிட்டு வந்துடுங்க, போயிட்டு மத்தியானத்துக்குள்ளே வந்துடுங்க, அப்புறம் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னேன். அவரும் ஓகேன்ட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவர் போனதும் அங்கே வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு வேறு ஆள் வரல. ஸோ நான் எல்லாம் குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு ரெடியாக இருக்கேன். நான் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சிட்டோம் ஆச்சு. 10 மணிலேருந்து 12, 1, 2, 3 மணி ஆச்சு, வரவே இல்லை மாமா. அங்கே வந்து அந்த பையன் வரல வேலைக்கு, இவர் அங்கே ஸ்டக் ஆயிட்டாரு. அன்னைக்கு நம்ம போய் அட்மிட் ஆனாதான் ஃப்ரைடே எனக்கு ஆப்ரேஷன் இருக்கு. சரி என்னதான் பண்றது. அப்புறம் அவன் வந்து 3:30 மணிக்கு என்னவோ வந்தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து அவரு ஃபாஸ்டா வந்து சாப்பிடவும் இல்லை அவரு. அப்புறம் எங்க மாமனார் மாமியார் காலுக்கெல்லாம் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம். ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள 4 o'clock வந்து டியூட்டி டாக்டர் எல்லாம் கிளம்பிடுவாங்க. இந்த பெரிய டாக்டரும் இல்லை அன்னைக்கு, போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து போயிட்டு நானே இல்லை, இப்படி அட்மிட் ஆகிறதுக்கு சொல்லியிருந்தாங்க மேமு அப்படின்னு சொன்னதுக்கு, சரி ஓகே நான் பேசுறேன், நீங்க வந்து இன்னும் அர்லியா வந்து அட்மிட் ஆகணும், இந்த அனஸ்தேஷியா டாக்டர்லாம் உங்களை வந்து செக் பண்ணி அதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும், அப்புறம் இசிஜி பண்ணணும், நீங்க வந்து ஃபர்ஸ்டே அட்மிட் ஆகணும், 4 o'clock வந்திருக்காங்க, எல்லாம் கிளம்பிட்டாங்க, என்ன பண்றது அப்படின்னு அவங்க ஒத்துக்கல. அப்புறம் லாஸ்ட்டுக்கு அந்த மேம்க்கு அவங்களே ஃபோன் பண்ணி அப்புறம் அந்த மேம் சொல்லியிருக்காங்க, இல்லை அவங்க வந்து மண்டேயே சொல்லிட்டு போனாங்க, நான் வந்து அது உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்க வந்து அட்மிட் பண்ணிக்கோங்க. இல்லை மேம் 10க்கு மேலே ஆப்ரேஷன் இருக்கு, என்ன பண்றது. இல்லை பண்ணிக்கோங்க, அவங்கள அட்மிஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு. சரி வந்து நாங்களும் அப்போ 4 o'clock 4:30 5 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்போதான் அட்மிஷன் பண்ணாங்க. எனக்கு இப்போ பயம்னா பயம், என்ன பண்றதுப்பா அப்படின்னு. அப்புறம் அட்மிட் பண்ணிட்டு மாமா வந்து போவே இல்லை, அங்கே இருந்தாரு. அந்த பில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட்ட வேண்டியது இருந்தது, அதெல்லாம் கட்டிட்டு அட்மிஷன் ஆயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரியிலேருந்து எனக்கு இசிஜி பண்றாங்க, பிளட் டெஸ்ட். ஆனா எல்லா பிரெக்னென்ட்டுக்கும் பண்ணுவாங்க, அது காலையிலேருந்து பண்ண வேண்டியதெல்லாம் எனக்கு அன்னைக்கு நைட்டு தான் பண்ணாங்க. எனக்கு இசிஜி நார்மலா செக் பண்ணி எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அனஸ்தேஷியாக்கு டாக்டர் ஃபர்ஸ்டே செக் பண்றாங்களாமா, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணியாச்சு. அதெல்லாம் ஆச்சு. அவங்க வந்து சொல்லிட்டாங்க, நைட்ல இருந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது, வந்து அர்லியே மார்னிங்கே அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுறோம் அப்படின்னு. ஓகே அப்படின்னு நாங்களும் சரி. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் வேற எல்லாம் எங்க மாமனார் மாமியார் எல்லாம் கேட்டாங்க. ஃப்ரைடே வந்து நல்ல நாள். அன்னைக்கு ஒண்ணு என்னன்னா, முக்கோட்டி ஏகாதசி அன்னைக்கு.
நல்ல நாள் தான், குழந்தை பிறந்தா நல்லது அப்படின்னு. ஓகே அப்படின்னு எல்லாம் டிசைட் பண்ணிட்டோம். எல்லாம் அதனாலதான் சும்மா ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு சாப்பிடல. அன்னைக்கு நைட்டு படுத்த 5 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மாமாவும் கிளம்பிட்டாரு நைட்டு. அம்மா கூட என் கூட அம்மா இருந்தாங்க, எங்க அம்மா தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 5 o'clock எல்லாம் அவங்க வந்து டியூட்டி நர்ஸுங்க இருக்குவாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு சொன்னாங்க, நீங்க வந்து எல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆயிடுங்க. இந்த ஆப்ரேஷன் ரூம்ல போட்டுக்குவாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. 2 ஜடை பின்னி போட்டுக்கோங்க, நீங்க எந்த டைம்க்கானாலும் என் கூட வந்துட்டு 4 பேர் இருந்தாங்க பிரெக்னென்ட் என் பக்கத்துல. ஓகேவா? ஓகே, வேற ஆப்ரேஷனால இருக்கும், பிரெக்னன்சியே 5 என்ன சேர்த்து. சரின்ட்டு ஒருத்தரா போய் குளிச்சுட்டு வந்து ஹாட் வாட்டர் வரும், போய் குளிச்சுட்டு வந்து அவங்க கொடுத்தது யூனிஃபார்ம் மாதிரி இருக்கும், அந்த ஆப்ரேஷன் இது போடுவாங்க இல்லையா பின்னாடி கட்டுறது, அந்த மாதிரி இது அதை போட்டு அப்புறம் 2 ஜடை பின்னி போட்டுன்னு இன்னுமே இல்லை. நைட்ல இருந்து சாப்பாடு இல்லை, காஃபி டீ எதுவுமே குடிக்க கூடாது ஆப்ரேஷன் பண்றதுனால. ஓகே, என்ன பண்றது, சரி அப்படின்னு 5 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு. அவங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு லைனா போனோம். 5 பேரும் எல்லாம் ரெடியா இருந்தோம், லைனா போனோம். போனதும் என்ன பண்ணாங்க, அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள, ஆப்ரேஷன் தியேட்டருக்கு பேக் முன்னாடி ஒரு வார்டு வரும், அதுக்குள்ள யாரும் வர மாதிரி இல்லை. ஸோ அங்க வந்து பெட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பெட்ல வந்து நீங்க ரெஸ்ட் எடுங்க, ஒருத்தரா கூட்டிட்டு போய் ஆப்ரேஷன் பண்றோம் அப்படின்னு. அங்க வந்து வேற பேஷண்ட்டும் இருக்கிறாங்க, அந்த கர்ப்பப்பை ஆப்ரேஷனு ஏதோ ப்ராப்ளம்ஸ். அது மட்டும் எனக்கு ஒண்ணுமே பயம் இல்லை. ஓகேவா? ஏன்னா முருகரை நல்லா வேண்டின்னு தானே இருந்தேன் நானு. சரி முருகரை காப்பாத்துவாரு அப்படின்னு கந்த சஷ்டி கவசம் சொல்லினே தான் இருக்கேன். ஓகே, அப்புறம் எங்க கூட இருந்தவங்க இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர் இருந்தாங்களா, அவங்களதெல்லாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அவங்கள எல்லாம் கூட்டிட்டு போய் ஒருத்தரா கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் என்ன, நான் எனக்கு அவங்க ஒருத்தரா போக போக பார்த்துட்டோம், முடியல. அப்புறம் இப்போ சொன்னாலும் என்னால முடியல பாருங்க, ஒரு மாதிரி மூச்சு வாங்குது, பயமா இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் பொண்ணு போனா, அவ வந்து இப்போ 9:30க்கு போனா. அதுக்கப்புறம் வந்து என்ன கூட கூட்டிட்டு போனாங்க. எவ்வளோ 11:30க்கு போனோம். ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனேன், நான் நடந்தே தான் போனேன். யூரின் பைப் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்தே தான் போனேன். போயிட்டு என்ன ஆச்சுன்னா, ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் உட்கார வச்சுதான் முதுகுல அனஸ்தேஷியா போட்டாங்க. சரி ஓகே, கடவுளை வேண்டின்னு படுத்த. அதுக்கப்புறம் சி செக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 11-11:30 உள்ள போனேன் இல்லையா. அப்புறம் வந்து பாப்பா வந்து 12:04 பிறந்துட்டா. ஓகேவா? இது மட்டும் ஒண்ணுமே இல்லை, சரியா? பாப்பா அவங்க நான் எனக்கு இப்படி படுக்க வச்சதும் நான் வந்து கந்த சஷ்டி கவசம் பாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லவுடா இல்லை, நான் மனசுல. ஓகேவா? பாடினே இருக்கேன். அப்புறம் ஷஷ்டிய நோக்க சரவண பவன சொல்லினே தான் இருக்கேன் பாட்டு. அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, பாப்பா வந்து 12 நாளுக்கு பிறந்துட்டா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு இப்போதான் நான் சொல்றேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்டே இசிஜி பண்ணிருந்தாங்க. ஆனா எனக்கு நெஞ்சு வந்து பெயின் வருது இல்லையா, அந்த மாதிரி முடியல என்னால. நான் அனஸ்தேஷியா டாக்டர் வந்து ஹெட் தலைக்கிட்ட 2 பேர் உக்காடுறாங்க, ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க, கண்ணை மூடிட்டு இருந்தாங்க. இங்க வந்து வயத்துல வந்து ஆப்ரேஷன் நடந்துன்னு இருக்கும், அங்க டாக்டர்ஸ் கூட எனக்கு தெரியறது இல்லை. அங்க வந்து எனக்கு மூச்சு வாங்குது, என்னால முடியல. அப்புறம் வந்து டாக்டர் என்னால முடியலன்னு பேக் சைட சொல்றேன். அவங்க வந்து என்னம்மா ஆகுது கன்னடால கேக்குறாங்க. என்னம்மா ஆகுது, என்னம்மா ஆகுது? இல்ல எனக்கு நெஞ்சு எல்லாம் வலிக்குது, என்னன்னே தெரியல, என்னால முடியல அப்படின்னு. பாப்பா வந்து டெலிவரி ஆயிடுச்சு எனக்கு, பாப்பா பிறந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு. ஓகேவா? அது வந்து அதுக்கப்புறம் சொல்றேன் என்ன ஆச்சுன்னு. 12:04 பிறந்தா. அதுக்கப்புறம் வந்து என்னால முடியல, என்ன நடக்குதுன்னு தெரியல, மூச்சு வாங்குது, பிரீத் பண்ண முடியல. அப்புறம் வந்து வாமிட்டிங் வர மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த டாக்டர் என்ன ஆச்சுமா? இல்ல சார் என்னால முடியல, வாமிட் வர மாதிரி. ஓகேம்மா, வாமிட் வந்தா வாமிட் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம், பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்லை அப்படின்னாங்க. ஓகே, டைம் எவ்வளோ ஆகுதுன்னு எனக்கு தெரியல, அங்க நான் பார்க்கவும் முடியாது இல்லையா. அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணின்னு இருக்காங்க, இன்னுமே பண்ணின்னு இருக்காங்க.
குழந்தை எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டிச்சஸ் போடணும் இல்லையா? இன்னும் என்ன ஆப்ரேஷன் நடக்குது எனக்கு தெரியாது. லாஸ்ட்ல என்ன ஆச்சுன்னா, நான் வந்து 11:30 மணி அப்படின்னு வச்சுக்கோங்க. 11:30 மணிக்கு நான் உள்ள போனது. 12 நாளுக்கு பாப்பா பொறந்துட்டா. நான் வந்து என்ன வந்து பெட்ல எப்போ எடுத்துன்னு வந்து போடுறாங்க தெரியுமா? பயந்துக்குவீங்க சொன்னாக்கா. எனக்கு 3:45 4 மணிக்கு தான் நான் வந்து பெட்டுக்கு வரேன் ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருந்து. இந்த இதுல என்ன ஆச்சுன்னா, எனக்கு அந்த யூரின் பிளாடர்ல வந்து ப்ராப்ளம் இருந்ததாம். அது தெரியாது எங்களுக்கு. ஓகேவா? அது பஞ்சு மாதிரி ஆயிட்டுருந்துச்சு யூரின் பிளாடரு. இவ்வளோதான் மாமா கிட்ட. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். மாமாவும் அம்மாவும் வெளியே இருக்காங்க. அங்க போய் என்ன சொல்லியிருக்காங்க டாக்டர் வந்து, குழந்தைய கூப்பிட்டு காமிச்சிட்டு 12 கால்கெல்லாம் காமிச்சிட்டு குழந்தைய, குழந்தை வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டா. அது அதனால கொஞ்சம் பாக்ஸ்ல வச்சிருக்கோம், இங்க் பெட்டில வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் வந்து உங்க ஒய்ஃபுக்கு வந்து யூரின் பிளாடர்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதுதான் பார்த்துன்னு இருக்கோம். இவ்வளவுதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாமா அவங்க என்ன நினைச்சுன்னு இருக்காங்க, என்னை எடுத்துன்னு வந்து அந்த உள்ள ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருந்து எடுத்துன்னு வந்து போட்டு இருக்காங்க பெட்ல அப்படின்னு தான் அவங்க நினைச்சுன்னு வெளியே இருக்காங்க. ஆனா நான் என்ன எடுத்துன்னு வந்து போடல. அவங்களுக்கும் அது தெரியல. என்னதான் உள்ள நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. இவங்க இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. அங்க உள்ள வந்து எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன என்ன பெயின் என்ன தெரியுமா? அனஸ்தேஷியா கொடுத்தாக்கா இப்போ அது வந்து 3/4 மணி நேரம் தான் ஒர்க் ஆகுமா. 3/4 மணி நேரம் 1 ஹவர்னா எக்ஸ்ட்ரா. ஏன்னா முதுகுல கொடுத்த அனஸ்தேஷியா வந்து பேபிய வெளியே எடுக்கிற மட்டும் தான் வேலை செய்யும். அப்புறம் ஸ்டிச் போடுறதுக்குள்ள அது வந்து நம்மளுக்கு நினைவு வந்துடும். அப்போ வந்து கொஞ்சம் பெயின் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? அவங்க வந்து குழந்தை எடுத்ததுக்கு அப்புறமும் நான் 3:30 மணி மட்டும் அங்கேயே இருக்கேன்னா எத்தனை ஹவர் ஆச்சு? 11:30 மணி. 11:30 டு 12:30, 12:30 டு 12:30 to 1:30, 1:30 to 2:30, 2:30 to 3:30. 5.5 hour 4 o'clock வரைக்கும். 5.5 hour எனக்கு அது எப்படி ஒர்க் ஆகும் அனஸ்தேஷியா? அந்த முதுகுல கொடுத்தது. 12:30 மணிக்கெல்லாம் எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இங்க வந்து ஆப்ரேஷன் எனக்கு இந்த வயித்துல வந்து கட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அது இன்னும் ஓப்பனா தான் இருக்கு. அங்க வந்து அவங்க ஏதோ பண்ணின்னு இருக்காங்க. ஏதோனா அவங்க மேல நான் தப்பு சொல்லல. நான் என்ன சொல்றேன், எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்றதுனால அவங்க வந்து அந்த ஐ திங்க் செட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து குழந்தை வேண்டான்ற ஆப்ரேஷனுக்கு எழுதி கொடுத்துட்டு இருந்தோம் நாங்க. ஸோ அது பேபியை எடுத்தது, அதுக்கப்புறம் இந்த யூரின் பிளாடர்ல ப்ராப்ளமா இருக்கிறதுனால அது கூட அவங்க பார்த்துன்னு இருந்தாங்க. ஸோ இதனால வந்து அவங்க டைம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. எனக்கு வந்து 12:30 மணி 12:45க்கெல்லாம் ரொம்ப பெயின் அதிகம் ஆயிடுச்சு. அந்த ஸ்டிச்சு இன்னும் போடல. அந்த இது வந்து வலிக்குது, வலிக்குது, வலிக்குது. நான் வந்து டாக்டர் கிட்ட சொல்லின்னு இருக்கேன். அனஸ்தேஷியா டாக்டர் ஹெட் கிட்ட 2 என் தலை கிட்ட தான் உக்காந்துருந்தாங்க. அவங்க கிட்ட சொல்றேன், "சார் என்னால முடியல. ரொம்ப வலி தாங்க முடியல, தாங்க முடியல." அப்படின்னு கத்துறேன், அழுறேன். முருகரை வேண்டிக்கிறேன், முருகர் பாட்டு சொல்றேன். முடியல என்னால. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து எங்க கையில வந்து எனக்கு 3 வாட்டி ஊசி குத்துனாங்க. அது வந்து அவ்வளோ வேலை செய்யாது. இன்னொன்னு என்னன்னா, அந்த அனஸ்தேஷியா முதுகுல குடுத்தாங்க இல்லையா? அந்த மாதிரி அனஸ்தேஷியா குடுக்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. எதுக்குன்னு கேளுங்க. 1 தான் குடுக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு குடுத்துனே இருந்தா என்ன ஆகும்னா, நம்ம கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறோம். அதனால அவங்க அந்த அனஸ்தேஷியா குடுக்கல. ஓகேவா? இல்லம்மா ரொம்ப குடுக்கக்கூடாது. அது குடுத்தா அது டேஞ்சரு. அதனால குடுக்கறது இல்ல நாங்க. ரூல்ஸ் இருக்கிறது எவ்வளவோ அவ்வளோதான். அப்போ எனக்கு வந்து நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. என்னால முடியல. எனக்கு தாங்கவே முடியல. பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாரானா ஸ்டிச் போடும்போது எவ்வளோ பெயின் தாங்குவாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களே சொல்லுங்க. இதெல்லாம் ஆச்சா, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. முருகரை வந்து வேண்டின்னு இருக்கிறேன். என்னப்பா எனக்கு என் பசங்களுக்கு தாயா நான் வெளியே போயிட்டா போதும்டா சாமி அப்படின்னு நினைச்சுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் ரொம்ப ஸ்டிச் போட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப பெயினா ரொம்ப அதிகமா பெயின் இதாயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் முருகரை வேண்டின்னு தான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு ப்ரீத் பண்ண முடியல. என்னடா இங்கேயே ஹார்ட் அட்டாக் ஆயிடுமோ, என்ன ஆயிடுமோ, என்னால முடியலையே, நான் வெளியே போறேனா இல்லையா? அப்புறம் பேபியா உள்ளேயே தூக்கின்னு வந்தாங்க. ஏன்னா 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. 4 ஹவர்ஸ் முன்னாடியே தூக்கின்னு வந்துட்டாங்க. என்னத்துக்குன்னு கேளுங்க. ஃபீடிங் பண்றதுக்கு. எல்லாரும் பெட்ல எடுத்துன்னு போய் குடுக்குவாங்க ஃபீடிங் பண்றதுக்கு. ஆனா என் பேபிய வந்து அவங்க அங்கேயே ஆப்ரேஷன் தியேட்டர்ல எடுத்துன்னு வந்து டாக்டரு நான் இப்படிதான் படுத்துன்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
அவங்க இங்கேருந்து வந்து பாப்பா குடுத்து அவளுக்கு இப்படியே அவங்க ஃபீட் பண்ணாங்க. நான் உல்டாவா வந்து நான் வந்து ட்ரை பண்ணதுக்கு அவங்க சொன்னாங்க, "நீங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க. நீங்க காமா இருங்க. நான் வந்து பாப்பாக்கு ஃபீட் எடுத்துக்கிறேன். குடுக்குறேன் நானு." அப்படின்னு பாவம் அந்த லேடி டாக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களே இது பண்ணாங்க. ஓகேவா?